இவருக்கும் வணக்கம். கன்னிராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் நவம்பர் மாதம் 18ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக இருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, குறிப்பாக கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வார கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மேஷத்தில் குருவும், கன்னியில் சுக்கிரனும், கேதுவும், விருச்சிகத்தில் சூரியன், செவ்வாய், புதன் ஆகிய 3 கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. மகர ராசியில் சனி பகவானும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவித்து கொண்டிருக்கும் கன்னிராசினருக்கு மகிழ்ச்சி உண்டாகக்கூடிய ஒரு வாரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. அந்த வகையில கன்னிராசினியர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில கன்னிராசி சேர்ந்த உத்திரம் 2ஆம் பாதம் முதல் அஸ்தம் சித்திரை 2ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் நவம்பர் மாதம் 18ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் என்ன மாதிரியான சாதகங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த வாரத்தில் சூரியனும் செவ்வாயும் ஜெயஸ்தானமான 3ஆம் இடத்திலும் வலுவாக இருப்பதால இந்த பிரச்சனையையும் தைரியமாக எதிர்கொள்ளும் ஆத்மபலம் அதிகமாக இருப்பதால உங்களுக்கு வருகின்ற பிரச்சனைகளை சற்று நிதானமாக அணுகினால் வெற்றி பெறலாங்க. அது மட்டும் இல்லாம கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் தன குடும்ப அதிபதி சுக்கிரன் ராசியிலேயே விளங்குவதால பொருளாதார ஏற்றம் உண்டாக இருக்குதுங்க. குடும்ப பொருளாதாரத்தை மேம்படுத்துவதோ அல்லது தொழில் மற்றும் வியாபார பொருளாதாரத்தை மேம்படுத்துவது இது சம்பந்தமான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளும் போது சிறு முயற்சியிலேயே உங்களுக்கு வெற்றி உண்டாவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குது. கன்னிராசியை சேர்ந்த ஒரு சிலருக்கு ஆடை ஆபரணங்கள் மற்றும் வண்டி வாகனங்கள் மாற்றிக்கொள்ளவும் புதிதாக வாங்கும் முயற்சியிலேயும் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. கன்னிராசினியர்கள் ரியல் எஸ்டேட் துறையில் ஏற்றம் உண்டாக இருக்குதுங்க. அந்த துறையில் வேலை பார்த்து வரும் கன்னிராசியினருக்கு நல்ல ஒரு லாபம் இந்த வாரத்தில் ஏற்பட இருக்குதுங்க. வீடு மனை வாங்க முடிவெடுத்து இருப்பவர்களுக்கு, அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருபவர்களுக்கு அவற்றை வாங்கும் வாய்ப்பு உண்டாக இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. அது மட்டும் இல்லாமல் கன்னிராசினியர்களுக்கு இந்த நவம்பர் மாதம் 16ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி வரை உள்ள கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த வாரத்தினுடைய தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதனான புதன் சகாயஸ்தானத்தில் விரையாதிபதி சூரியனோடும் தைரியக்காரகன் செவ்வாயோடும் இணைந்து சஞ்சரிக்கிறார். எனவே தைரியத்தோடு தன்னம்பிக்கையோடும் நீங்கள் செயல்படக்கூடிய ஒரு வாரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. தனவரவு என்பது திருப்திகரமாக இருந்தாலும் விரயங்கள் அதிகரிக்குங்க. இடம், பூமி, விற்பனைகள், உத்தியோக மாற்றங்கள் போன்றவை இந்த வாரத்தில் நிகழ்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளுங்க. ஏன்னா இந்த மாற்றத்தின் காரணமாக நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. ஜென்ம கேதுவும் 7இல் ராகுவும் இருப்பதால பிரச்சனைகள் அகல வழிபாடுகள் தேவைங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய முன்னேற்றங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இந்த வாரத்தில் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் முழுவதுமே மேசராசியில் குரு பகவான் வக்ர இயக்கத்தில் இருக்கிறாரு. குரு பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 4, 7 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் குரு. எனவே அவர் வக்ரம் பெறுவது யோகம் என்று தாங்க சொல்ல வேண்டும். பெற்றோர் வழி ஆதரவு இந்த வாரத்தில் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும். விலகி சென்றவர்கள் விரும்பி வந்து உங்களுடன் இணைந்து கொள்ளக்கூடிய ஒரு வாரமாகவும் இந்த வாரம் அமைய இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் சீராக இருக்குங்க. வாரிசுகளுடன் ஏற்பட்ட வாக்குவாதங்கள் அகல இருக்குது. அஞ்சல் வழியிலும் தொலைபேசி வழியிலும் நல்ல தகவல்கள் இந்த வாரத்தில் கிடைக்க இருக்குதுங்க. வருமானம் போதுமானதாக இருக்குங்க. புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும் வாய்ப்புகள் உண்டு என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்தும் பட்சத்துல இந்த வாரம் நீங்கள் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்குதுங்க. கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் சுக்கிரனுடைய சஞ்சார நிலையின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு 2, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன், தன பாக்கிய அதிபதியானவர் இந்த வார தொடக்கத்தில் நீச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க. எனவே பொருளாதாரத்தில் ஒரு சில சமயம் நெருக்கடிகள் அதிகரிக்குங்க. ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடனை வாங்கும் சூழ்நிலை ஏற்படும். கூடுமான வரைக்கும் கன்னிராசினியர்கள் இந்த கடன் வாங்குவதை இந்த காலகட்டத்தில் தவிர்ப்பது மிக மிக நல்லதுங்க. துலாம் ராசிக்கு சுக்கிரன் கூடிய விரைவில் வர இருக்கிறாரு. எனவே எல்லா வழிகளிலும் நன்மை கிடைக்க போகிறதுங்க கன்னிராசியினருக்கு. குறிப்பாக தொழில் வளம் மேலோங்குங்க. தொல்லை தந்த எதிரிகள் விலக இருக்காங்க. உத்தியோகத்தில் உங்களுடைய கருத்துக்களை மேலதிகாரிகள் ஏற்றுக்கொள்வாங்க. ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த சுக்கிர பயிற்சி கன்னிராசினியர்களுக்கு அமைய இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க. அது மட்டும் இல்லாம உங்களோட ராசிக்கு அதிபதியாகவும் தொழில் ஸ்தான அதிபதியாகவும் விளங்குபவர் புதன். அவர் கூடிய விரைவில் தனுசு ராசிக்கு பயிற்சியாகிறாரு. அதாவது 4ஆம் இடத்திற்கு வரப்போகிறாரு. இந்த 4ஆம் இடத்திற்கு புதன் வருவது யோகம் என்று தாங்க சொல்ல வேண்டும். சுகங்களும் சந்தோஷங்களும் அதிகரிக்குங்க. உதாசீனப்படுத்திய உறவினர்கள் ஓடி வந்து உங்களுடன் இணையக்கூடிய ஒரு
தருணமா இந்த புதனுடைய சஞ்சார நிலை இருக்குது. வாகனம் வாங்கும் முயற்சிகளை மேற்கொண்டு வரும் கன்னிராசினருக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது. புதிய தொழில் தொடங்குவது பற்றி சிந்திப்பீங்க. அந்த முயற்சிகளை வெற்றியும் காண இருக்கீங்க. தாய் தந்தையருடைய ஒத்துழைப்போடு பாக பிரிவினைகள் சமூகமாக முடியுங்க. கன்னிராசினியர்கள் வீடு இடம் வாங்குவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருபவர்களுக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு யோகம் உண்டுங்க. உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளுடைய ஆதரவு உங்களுக்கு திருப்தி தரும் விதமாக அமையிருக்குது. திருமணம் சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் கன்னிராசினருக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமையிருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிநாதன் வக்ரம் பெறும்போது ஆரோக்கியத்தில் கவனம் தேவைங்க. தொழில் மாற்றங்கள் தானாகவே வந்து சேருங்க. உத்தியோகத்தில் அரசு பணியை எதிர்பார்த்திருப்பவர்களுக்கு அது கொடுங்க. கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்ட முன் வருவீங்க. குழந்தைகளுடைய எதிர்கால நலன் கருதி எடுத்த முயற்சி வெற்றி பெறுங்க. கௌரவம் அந்தஸ்து உயரக்கூடிய ஒரு தருணமா இந்த வாரம் அமையிருக்குது. சமூக நலப்பணிகள் ஈடுபடுபவர்களுக்கு பாராட்டுகள் குவிங்க. பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்த்த மாற்றங்கள் வந்து சேரக்கூடிய ஒரு தருணமா இந்த வாரம் அமையிருக்குது. வியாபாரம் தொழில் செய்பவர்களுக்கு வளர்ச்சி கொடுங்க. வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மேலதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கக்கூடிய ஒரு வாரமா இந்த வாரம் அமைய இருக்குதுங்க. கலைஞர்களுக்கு நல்ல சந்தர்ப்பங்கள் தேடி வருங்க. மாணவ மாணவியருக்கு ஆசிரியர்களுடைய ஆலோசனை பலன் தருங்க. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பங்கள் அகன்று நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். மருத்துவ செலவு குறையுங்க. திருமண வயதடைந்த பிள்ளைகளுக்கு வரன் வந்து சேருங்க. ஏற்பட்டு வந்த தடங்கல்கள் தாமதங்கள் விலகி சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமையிருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் மேலும் என்ன மாதிரியான விஷயங்களுக்கு நீங்கள் அதிக கவனத்தோடு இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது ராசிநாதன் புதன் 3ஆம் இடத்தில் இருப்பதால் அவசரப்பட்டு காரியம் செய்துவிட்டு நொந்து கொள்ளும்படியான சந்தர்ப்பங்கள் நேர்ந்துவிடும் என்பதால நிதானம் அவசியங்க. தேவையற்ற விஷயங்கள்ல உங்களுடைய சக்தி செலவிடுவதை தவிர்த்துக்கோங்க. இந்த விஷயத்திலும் தாமத குணம் உதவாது என்பதால சோம்பேறித்தனத்தை உதறி தள்ளுங்க. அஷ்டம குருவால் காரிய தடைகள் உண்டு. தெய்வ பலம் மற்றும் பெரியோர்களுடைய ஆசிர்வாதத்தோடு அனைத்தையும் எதிர்கொள்ள வேண்டுங்க. என்ன மாதிரியான சூழ்நிலைகள் ஏற்பட்டாலும் அவற்றை எதிர்கொண்டு அதற்கான முயற்சியை மேற்கொள்ளும் போது உங்களுக்கு வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஏற்படக்கூடிய தினங்கள்ல வாத பிரதிவாதங்களில் ஈடுபட வேண்டாங்க. என்றளவு மௌனமாக இருங்க. யார் உங்களை வம்புக்கு இழுத்தாலும் யாருடனும் எதற்காகவும் தேவையில்லாத சண்டைக்கோ அல்லது வாக்குவாதத்திற்கோ செல்ல வேண்டாம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துது. சந்திராஷ்டம தினங்கள்ல வெளியூர் பயணமோ அல்லது நீண்ட தூர பயணையோ இரவு நேர பயணத்தையோ மேற்கொள்ள வேண்டாங்க. இந்த தினங்கள்ல முக்கிய ஆவணங்களுக்கு கையெழுத்திடுவது, முக்கிய விஷயங்களுக்கு முடிவெடுப்பது, இது மாதிரியான விஷயங்களை ஒத்திவைப்பது உங்களுடைய எதிர்காலத்திற்கு மிக மிக நல்லதுங்க. கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது விஷ்ணு ஆலயம் செல்லுங்க. தீபம் ஏற்றி வணங்குங்க. சுந்தரகாண்டம் பாராயணம் செய்யுங்க. மற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது.